ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது 33வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது டெய்லி கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜிகே டாப்பிக்கே குரூப் 4 சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், கூற்றை கவனி. என்னதுங்க? கூற்றை கவனி, அதாவது காரம். ஸோ அமிலம் காரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சயின்ஸை பொறுத்தவரை நம்ம தனிமங்கள் முடிச்சுட்டு அப்புறம் அமிலம் காரம் உப்புக்கள் பார்த்துட்ருக்கோம். இல்லை அமிலங்கள் முடிச்சுட்டோம், இப்போ காரங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க. ஆமாங்க, காரத்தில் பொறுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா NaOH வந்து என்ன தயாரிக்க பயன்படுதுங்க, சோப்பு தயாரிக்க பயன்படுது. கரெக்டு தாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிக்க. ஓகேங்களா? ஆமாங்க, கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிக்க வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து பயன்படுத்தப்படுது. கரெக்டு தான். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? ஸோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கோளாறுகளை சரி செய்ய. ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக்கு, வயிறு ஹைட்ராக்சைடு வந்துருக்குது. வயிறு கோளாறுகளை சரி செய்ய பயன்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது துணியில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க. ஸோ துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகளை நீக்க வந்து பயன்படுது. இதுவும் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சோடியம் சோப்பு ரெண்டுத்துக்குமே சோன்னு வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காலால் ஏறி தான் கட்டடங்களுக்கு வெள்ளை அடிப்பாங்க. காலால் ஏனில் ஏறி அடிப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிறு வலி. ஓகேங்களா? ஸோ வயிறு வலிச்சா என்ன ஆகும்? வயிறு வந்து பார்த்தீங்கன்னா மக்குன்னு வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி, இல்லைனா மக்கு முழுங்கிட்டால் வயிறு வலிக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஸோ துணியில் இருக்கிற கரையெல்லாம் யார் நீக்குவாங்க? அம்மா தான் நீக்குவாங்க. அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு துணியில் இருக்கிற கரைகளை நீக்கிறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரி. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். அடுத்து நம்ம சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆமாங்க. ஸோ சைனிக் பள்ளி, இந்தியாவோட அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கே தொடங்கியிருக்காங்கடானா உத்தரப்பிரதேசத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனிக் பள்ளி அப்படின்னா என்னென்னா, இந்த இராணுவத்திலையும் கடற்படையிலும் சேருவதற்கான ஒரு பயிற்சி அளிப்பாங்க இல்லையா, அந்த பள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனிக் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கடானா உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பி பாருங்கள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 ரஷ்யாவில் நடைபெற உள்ளது. ஆமாங்க, இது கரெக்டு தான். 2024 ரஷ்யாவில் தான் நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ ஒரு 5 நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து சேர்ந்துருக்காங்க இல்லையா, எகிப்து, எத்தியோப்பியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 5 நாடுகள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து உறுப்பு நாடுகளாக வந்து சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2024 ரஷ்யாவில் தான் வந்து நடைபெற போது. கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ 2006 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிக் அப்படின்னு தாங்க வந்து அழைக்கப்பட்டது. ஏன்னா இதில் வந்து பார்த்தா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, ஸோ இந்த நாடுகள் இருந்ததால் அதனோட முதலெழுத்தை வச்சு பிரிக் அப்படின்னு தான் அழைச்சாங்க. 2010 தான் வந்து பார்த்தீங்கன்னா எது சேர்ந்திருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ன்ற வேர்டு சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் சார்ந்த தகவல்கள். பிரிக்ஸ் வந்து உச்சி மாநாடு 2024 ரஷ்யாவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தாங்க. ஸோ உலக பிரெய்லி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி 4 அன்றைக்கி தாங்க வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? பிரெய்லினா உங்களுக்கு தெரியும், அந்த கண்பார்வையற்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எழுத்து முறை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரெய்லி முறை, அவங்களுக்கு கற்க முறை தான் பிரெய்லி முறைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தினம் வந்து ஜனவரி 4 அன்றைக்கி தான் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து டி பார்க்கலாம் பாருங்கள். வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை செய்த மாநிலம் குஜராத். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா குஜராத் சொல்லலை, எது சொல்லியிருக்காங்க, உத்தரகாண்ட் தாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வாங்குறதுக்கு தடை செய்திருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், உத்தரகாண்ட்னு வந்திருக்கணும். அப்போ இந்தியாவில் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 ரஷ்யாவில் நடைபெற போது. உலக பிரெய்லி தினம் வந்து ஜனவரி 4. வெளி மாநிலத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வாங்குறதுக்கு தடை செய்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரியானா அகழிவுடன் தவறானது எது? அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலபஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி.
ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி இந்தியன் ஜியாகிரஃபி நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மரியானா அகழி. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி பார்க்கலாம் பாருங்கள். அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழி. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தெரியறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஜிகே நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்கிறது உங்களால் ஒரு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழி உலகிலே மிக ஆழமான அகழி ஆகும். தவறுங்க. ஓகேங்களா, தவறு. என்னப்பா தவறுன்னு சொல்லிட்டேன். ஆமாம் தவறு. என்ன தவறுனா பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறதாங்க மரியானா அகழி. ஓகேங்களா, ஸோ அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்றது வந்து தவறு. பசிபிக் பெருங்கடலில் உள்ள மிகப்பெரிய அகழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரியானா அகழி. ஓகேங்களா, அப்போ அட்லாண்டிக் பெருங்கடல்ன்றது தவறு. என்னென்னு வந்திருக்கணும், பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து பாருங்கள், பசிபிக் புவித்தட்டு யுரேசியன் புவித்தட்டுக்கு கீழே மூழ்கும்போது மரியானா அகழி தோன்றியது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. இந்த பசிபிக் புவித்தட்டு என்ன பண்ணிச்சுன்னா யுரேசியன் புவித்தட்டுக்கு கீழே போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரியானா அகழி வந்து தோன்றுச்சு. இது கரெக்டு தான். இது 10,994 கிலோமீட்டர் ஆழமுடையது. ஓகேங்களா, ஆமாங்க கரெக்டு தாங்க, மீட்டர் ஆழமுடையது. ஸோ 10,994 மீட்டர் ஆழமுடையது. இதே கிலோமீட்டரில் சொன்னான்னா 1099 கிலோமீட்டர் வந்து வரும். ஓகேங்களா, மரியானா அகழி 2540 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. கரெக்டு தாங்க, 2540 மீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே 69 கிலோமீட்டர் வந்து கொண்டது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அகழி வந்து பார்த்தீங்கன்னா மரியானா அகழி தான். இது பசிபிக் புவித்தட்டு அந்த யுரேசியன் புவித்தட்டுக்கு கீழே போனதால் தான் என்ன உருவாச்சு, இந்த மரியானா அகழி வந்து உருவாச்சுங்க. ஓகேங்களா, 10,994 மீட்டர் ஆழமுடையது, 2540 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ஓகேங்களா, சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ரத்னாவளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ரத்னாவளி என்னும் நூலின் ஆசிரியர். அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கிறத பொறுத்தவரையிலும் ஹிஸ்ட்ரிங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை முடிச்சு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ குப்தர்களை ரத்னாவளி என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா யாருங்க, ரத்னாவளி அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து அர்ஷர். ஓகேங்களா, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அர்ஷர் தான் வந்து பார்த்தோன்னா ரத்னாவளி அப்படின்ற நூலோட அந்த ஆசிரியர். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவர் எழுதிய அந்த புகழ்பெற்ற நூலுங்க. ஹர்ஷர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற நூல் எதுங்க, ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் அர்ஷர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது? ஸோ பாருங்கள், அரசியலமைப்பு. அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கிறது அரசியலமைப்பு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். பொருந்தா இணை எது? விதி 61. ஸோ இப்போ விதிகள் நம்ம அட்டவணைகள் விதிகள் பார்த்தோம். இப்போ அது விதிகள், முக்கியமான விதிகள்லாம் பார்க்க போகிறோம். விதி 61 குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறுகிறது. விதி 61 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி சொல்லுது. தவறுங்க. என்னப்பா இதுவும் ஏன் தவறுன்ற? ஆமாம், ஏன் தவறுனா விதி 52 தான் குடியரசுத் தலைவர் விதியை பற்றி சொல்லுதுங்க. விதி 52 தான் குடியரசுத் தலைவரோட பதவியை பற்றி சொல்லுது. விதி 61 குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அப்போ அது 61 எதை பற்றி சொல்லுது, பதவி நீக்கம். ஓகேங்களா, 6ல் ஒரு குடியரசுத் தலைவரை நீக்கிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, மறக்கவே மறக்காது. 6ல் ஒரு குடியரசுத் தலைவரை நீக்கிடுவாங்க. அப்போ 61னா குடியரசுத் தலைவர் நீக்கம். ஓகேங்களா, அடுத்து 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம். ஆமாங்க, இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, 61ல் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கிடுவாங்க, 6ல் ஒருத்தரை நீக்கிடுவாங்கன்னு பார்த்தோம். சப்போஸ் அப்படி பதவி நீக்கிட்டாங்கடானா அந்த குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கு எத்தனை நாளுக்குள்ளே தேர்தல் நடத்தணுன்ற அந்த கால அவகாசத்தை எதை சொல்லியிருக்காங்கன்னா விதி 62 தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அடுத்த விதியை அது தேர்தல் நடத்துறதுக்கானது போயிடுவாங்க. 61 நீக்கிறாங்க, 62 தேர்தல் அவகாசத்துக்கு போயிடுவாங்க. அடுத்து பாருங்கள், விதி 67B. ஓகேங்களா, ஸோ இது 67B, டைப்பிங் மிஸ்டேக். 67B வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஆமாங்க, விதி 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். விதி 67B வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். கரெக்டு தான். விதி 72 இது ரொம்ப 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 முக்கியங்க. ஓகேங்களா, ஏன்பா விதி 72 குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளுக்கு மன்னிக்கும் அதிகாரம். ஆமாங்க, கரெக்டு தான். ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளுக்கு மன்னிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா விதி சொல்லக்கூடிய விதி வந்து 72வது விதி தாங்க வந்து அதை குறிப்பிட்டு சொல்லுது. அப்போ இங்கே எது தவறாக இருக்குது, ஏ தான் வந்து இங்கே தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கணும், 61 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் வந்திருக்கணும். 62 குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆயிடுச்சுன்னா தேர்தல் நடத்துறதுக்கான அந்த கால அவகாசம் வந்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 67 துணை குடியரசு 67B வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். 72 வந்து பார்த்தீங்கன்னா
மரண தண்டனையிலேருந்து மன்னிக்கிற அதிகாரம். ஓகேங்களா, இது அரசியலமைப்பில் நம்ம பார்த்ததுங்க. ஓகேங்களா, சரி. இப்போது ஆளுநர், இப்போ ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் மரண தண்டனையை வந்து மன்னிக்க முடியாதுங்க. ஆளுநரால் மரண தண்டனை மன்னிக்க முடியாது. ஆனால் சில தண்டனைகள் வந்து அவரால் மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது ஆளுநருக்கு. ஓகேங்களா, அப்போ எந்த விதியின் அடிப்படையில் ஆளுநர் தண்டனைகளை மன்னிப்பார்? இதான் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ எப்படி நம்ம 72 வந்து குடியரசுத் தலைவர் மரண தண்டனை வந்து மன்னிக்கிறாரோ, அப்போ எந்த விதியின் அடிப்படையில் ஆளுநர் வந்து சில தண்டனைகளுக்கு மன்னிக்கலாம். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியாது, மரண தண்டனை மன்னிப்பு கொடுக்க முடியாது, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் சில தண்டனைகள் வந்து அவரால் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். அது எந்த விதி பிரகாரம் அவர் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா 3வது 5ஆண்டு திட்டம். ஏன்னா 5ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். முதல் 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்தோன்னா ஹெரால்ட் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோம். வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 3.6 வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம். 2வது 5ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இது வந்து பிசி மெக்லன் ஓபிஸ் வந்து அடிப்படையாக கொண்டது நம்ம பார்த்தோம். இது வந்து நாட்டோட தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தினாங்க. 4.1 வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது 5ஆண்டு திட்டம் 1956 1961 வரை கொண்டு வரப்பட்டது. தவறுங்க. அட என்னப்பா கண்டினியூ ஏவே தவறுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஓகேங்களா, ஆமாங்க. ஏன் இது தவறுனா, ஏன்னா முதல் 5ஆண்டு திட்டம் எப்போ கொண்டு வராங்க, 1951 to 1956. அப்போ 1956 1961 வரலும் 2வது 5ஆண்டு திட்டத்தை குறிக்கும். நம்ம இப்போ பார்க்குறது 3ஆம் 5ஆண்டு திட்டம்ன்றதுனால அப்போ கூற்று ஒன்று இங்கே தவறாக இருக்குது. அப்போ 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு என்ன ஏர் அப்படின்னா 1961 1966 வரை, 1961 1966 வரை. ஓகேங்களா, அப்போ இங்கே ஏ தவறாக இருக்குது. 61 to 66 வந்திருக்கணும். இது காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, இது எப்படி அழைக்கப்படுது, காட்கில் திட்டம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. கரெக்டு தான். இதனோட முதன்மையான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம். ஆமாங்க, இதனோட முதன்மையான நோக்கம் என்னென்னா சுதந்திரமான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், அதே நேரத்தில் சொந்த முன்னேற்ற நிலையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான். இதுவும் கரெக்டு தான். சீன இந்திய போரின் காரணமாக இலக்கை அடைய முடியவில்லை. ஆமாங்க, 3வது 5ஆண்டு திட்டம் அப்போ சீன இந்திய போர் நடைபெற்றதால் இவங்க 5.6% வளர்ச்சியை நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த போரின் காரணமாக இது என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, இது வந்து வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இங்கே 1 மட்டும் தான் தவறு, 2 3 4 சரின்றதுனால பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இது காட்கில் திட்டம் அழைக்கப்படுது. இதனோட முதன்மையான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம். சீன இந்திய போரின் காரணமாக என்ன பண்ண முடியல, 5.6 வளர்ச்சியை வந்து அடைய முடியவில்லை. ஓகேங்களா, ஸோ 1961 to 66 தான் 3ஆம் 5ஆண்டு திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்சி. ஓகே, நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரவுலட் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. யார் வேணாலும் கைது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிறதா இறுதின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ காந்தி வந்து சாத்தானி சட்டம், கருப்பு சட்டம்லாம் சொல்லியிருப்பாரு, நம்ம பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதுவும் 1919 நடைபெற்றிருக்கும். 1919 ஏப்ரல் 13 கொண்டு வரப்பட்டது. ஆமாங்க, 1919 ஏப்ரல் 13 தான் இந்த ஜாலியன் வாலாபாக் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பைசாகி அப்படின்ற அந்த அறுவடை நாளை கொண்டாட தினமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கூடியிருப்பாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சாய்புதீன் கிச்சிலி இவங்களாம் வந்து அந்த ரவுலட் சட்டத்தில் இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்த வந்து கூடியிருப்பாங்க. அப்போதைய ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர். ஆமாங்க, அப்போ ஆளுநராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர். ஸோ அந்த இடத்த எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 4 பக்கம் சோறால் ஆனது, ஒரு பக்கம் மட்டும் தான் வடி இருக்கும், சென்ட்ரல் ஒரு கிணறு இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து அந்த இடத்த சூடிருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்த ரீஜினால்ட் ஹரி டயர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார், துப்பாக்கி சூட்டை வந்து என்ன பண்ணியிருப்பார், நடத்தியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால் நிறைய மக்கள் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1137 மேலே வந்து படிகாயம் அடைஞ்சிருப்பாங்க. 379 பேர் செத்துருப்பாங்க. ஸோ 10,157 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாங்கன்னு ரொம்ப மோசமாக வந்து அடிபட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதில் குண்டு அடிப்பட்டவங்களோட வந்து பார்த்தோன்னா அந்த கிணத்துக்குள்ளே வந்து சத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடுமையான செயல்பாடுகள் வந்து பண்ணியிருப்பார் அந்த ரீஜினால்ட் ஹரி டயர். ஓகேங்களா, ஸோ இதனால் மனம் வருந்தின காந்தி தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார். தவறுங்க. ஏன்பா, ஏன்னா நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகூருங்க. ஏன்னா தாகூருக்கு தான் நைட்வுட் பட்டத்தை திறந்துருப்பாங்க. அவர் தான் நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்துட்டுருப்பார். காந்தி வந்து பார்த்தோன்னா கெய்சர் ஹி ஹிந்த். ஓகேங்களா, ஸோ கெய்சர் ஹி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதை தான் காந்தி என்ன பண்ணியிருப்பார், திறந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ தன்னுடைய கெய்சர் ஹி ஹிந்த் பட்டத்தை திறந்தவர் தான் காந்தி. நைட்வுட் பட்டத்தை திறந்தவர் வந்து பார்த்தோன்னா தாகூர். ஓகேங்களா, சரிங்க. இதே வரிசையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒருத்தர் வந்து தன்னோட ஐசிஎஸ் பட்டம்
இந்தியன் சிவில் சர்வீஸ் பட்டம் வாங்கியிருப்பார். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தண்டித்து அந்த ஐசிஎஸ் பட்டத்தை வந்து ஒருத்தர் திறந்திருப்பார். அது யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். 1940 மைக்கேல் ஓ டயர் உத்தமி சிங்கால் லண்டனில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆமாங்க. ஸோ உத்தம் சிங் என்ன பண்ணியிருப்பார், இந்த மைக்கேல் ஓ டயரை வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து சுட்டு கொண்டுட்ருப்பார். ஓகேங்களா, ஸோ உத்தம் சிங் யார், மைக்கேல் ஓ டயர்னா யாருங்க, அப்போதைய ஆளுநராக வந்து இருந்தவர். சரிங்களா, அப்போ 1999 ஏப்ரல் 13 கொண்டு வராங்க. அப்போதைய ஆளுநராக இருந்தவர் வந்து மைக்கேல் ஓ டயர். காந்தி தன்னோட கேசரி ஹிந்து பட்டத்தை திறக்கிறாரு. தாகூர் தான் நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். மைக்கேல் ஓ டயர் வந்து உத்தமி சிங்கால் வந்து லண்டனில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8ல் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஆல்ரெடி நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேச்சுக்கலை, நாடகக்கலை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பேச்சுக்கலை. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து எப்படி நம்ம பண்பாடு தமிழ்நாட்டோட அந்த வரலாறுலாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுனா அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலையும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ அதில் பாருங்கள் அந்த பட்டி மண்டபம் சார்ந்த அந்த கூற்றுக்கெல்லாம் எந்தெந்த நூலில் இருக்குது. ஸோ பொருந்தா இணை எது? வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம். ஓகேங்களா, சிலப்பதிகாரம். ஆமாங்க, சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் தெரிஞ்சுங்க, நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம். ஆமாங்க. ஸோ வேந்தன் அப்படின்ற வேர்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், சிலப்பதிகாரத்தை எடுத்துருங்க. ஓகேங்களா, வேந்தன் சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்று மீன். ஓகேங்களா, இது சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. ஓகேங்களா, பாங்கறிந்து மணிமேகலை. ஓகேங்களா, பட்டி மண்டபம் ஏற்றினை. ஓகேங்களா, அப்போ ஏற்றினைன்னு 2 முறை வரணும். ஓகேங்களா, அப்போ பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு வந்தால் யாரானா திருவாசகம். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம். எதுங்க, பன்னரும் கலைதறி. ஓகேங்களா, அங்கே கலைன்னு வந்திருக்கணும். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தா நற்றினை தவறுங்க. ஏன்னா இது கம்பராமாயணம். எதுங்க, கம்பராமாயணம் தான் அதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் கம்பராமாயணம் கலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, காக்கு கலை. அப்போ பாருங்கள் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம்னா சிலப்பதிகாரம் கரெக்டு தான். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னா மணிமேகலை கரெக்டு தான். பட்டி மண்டபம் ஏற்றினா திருவாசகம் கரெக்டு தான். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னா கம்பராமாயணம். ஓகேங்களா, அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சுட்டு அடுத்து தமிழகத்தோட அந்த எப்படி வளர்ச்சி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ரெட்டமலை சீனிவாசன் பார்த்தோம். அப்புறம் மயிலை சின்னத்தம்பி ராஜா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மா சிங்காரவேலர் பற்றி பார்க்க போகிறோங்க. இவர் சென்னையில் பிறந்தார். ஆமாங்க, இவர் சென்னையில் பிறந்திருப்பார். இவர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு பார்க்க போகிறோம். இவர் சென்னையில் பிறந்தார். மா சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்திருப்பார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கருத்துக்களை தமிழில் வடிவமைத்தார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மட்டும் இல்லை, கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட எல்லாரோட கருத்துக்களையும் தமிழில் என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து வடிவமைச்சிருப்பார். கரெக்டு தான். 1923 முதலாக மே தின விழாவாக ஏற்பாடு செய்தார். ஆமாம் பாருங்கள், 1923 என்ன பண்ணுறாரு, மே தின விழாவை வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஏற்பாடு செய்கிறாரு. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆரம்பகால தலைவர்கள் வந்து முக்கியமானவராக வந்து இவரும் வந்து இருக்காருங்க. ஓகேங்களா, சரி இது கரெக்டு தான். தொழிலாளன் என்னும் புத்தகத்தை வெளியிட்டார். தவறுங்க. ஏன்பா, ஏன்னா தொழிலாளன் அப்படின்றது புத்தகம் இல்லைங்க, பத்திரிக்கை. ஸோ இவர் வெளியிட்ட பத்திரிக்கை தான் இது தொழிலாளன். ஏன்னா இந்த தொழிலாளர்களோட முன்னேற்றத்தோட முக்கிய பங்கு வகித்தல மா சிங்காரவேலருக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. ஓகேங்களா, இவர் சென்னையில் பிறக்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற கருத்துக்களை தமிழில் வடிவமைக்கிறாரு. 1923 மே தினம் கொண்டாடுறது இவர் மூலமாக தான். ஸோ தொழிலாளன் அப்படின்ற பத்திரிக்கை வந்து இவர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது கொஸ்டின் மேக்ஸுங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம அருமையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அது ஒரு மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கோணம் ஒன்றின் 3 பக்கங்களின் கூடுதல் விகிதம், 3 பக்கங்களோட விகிதம் 1:1/2 1/3 1/4. அவற்றின் சுற்றளவில் 65 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கத்தின் நீளம் யாது? ஸோ அதனோட சுற்றளவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 65 சென்டிமீட்டர்னு. அதில் எதிராக பெரிய பக்கமோ அதனோட நீளம் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இதில் எது முதல்ல பெரிய பக்கம்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் அதனோட நீளம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, சரிங்க. இப்போ இந்தமாரி கொடுத்துட்டாலே 1:1/2 1/3 கொடுத்துருக்காங்கனால நம்ம இது முன்னே கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக எக்ஸை வச்சு போடுறதுல நம்ம பார்த்துன்னு வந்தோம். ஓகேங்களா, இந்தமாரி 1/2 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருந்தாலே நீங்கள் என்ன பண்ணண்டானா மீசியமாக தாங்க எடுக்கணும். என்னென்ன நம்பர் இருக்குது, 2 3 4. ஓகேங்களா, அப்போ 2ஆல் போட்டால் 1 2 2 3 அப்படியே வரும், 2 2 4. இதுக்கு மேலே அங்கே 3 போட்டாலும் அதான் வரப்போகுது. அப்போ நம்ம இந்த நம்பர் மட்டும் பெருக்கலாமா, 3 6 6 2 12. அப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிற மீசிமா வந்து 12. நம்மளுக்கு 12 கிடச்சிச்சு இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஏற்ற என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 1/3 1/4. இப்போ இந்த 12 நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று தான் கூடயும் பெருக்கலாம் பாருங்கள். 12
இன்ட்டு 12 இன்ட்டு 12. அப்போ அடித்தா ஈராறு 12, அப்போ 6, ஓர் 6 6 இஸ்ட்டு 3 அடித்தா 4 12, அப்போது ஒரு நாள் 4 இஸ்ட்டு 4 அடித்தா 3 12, அப்போது ஒரு 3 3, அப்போது 6:4:3 அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடச்சிது. இதில் பெரிய பக்கம் எதுனா 6 தான் இதில் வந்து பெரிய பக்கம். ஓகேங்களா? இப்போ இதனோட நீளம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 65 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 6 4 3 நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோங்க. கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 13 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 13 நம்ம என்ன பண்ண போகிறோம், 65 அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 13 அடித்தா 5 வருங்களா? ஏன்னா 13 × 5 போட்டு பார்க்கலாம் பாருங்கள். 3 5 5 மீதி 1 1 5 1 1 6 65. ஓகேங்களா? அப்போ 5 முறை வரும். ஓகேங்களா? அப்போது ஒரு பங்கு 5ன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. ஒரு பங்கு 5ன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சா, நம்மளுக்கு ஏற்கனவே என்ன கிடச்சிக்குது, 6:4:3ன்னு கிடச்சிக்குது. நம்ம பெரிய பக்கத்தோட நீளம் தான் கேட்குறாங்க. இதில் பெரிய பக்கம் எவ்வளோங்க, 6. அப்போ 6 × 5 = 30. அப்போ எங்கள் பெரிய பக்கத்தோட நீளம் எவ்வளோ இருக்கும், 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னே நம்ம பார்த்தது எல்லாமே எதுக்கு எக்ஸ் போட்டு எடுக்கணுன்றது நம்ம எல்லாமே பார்த்துன்னு வந்தோம். கண்டினியூவாக பார்த்துன்னு வரவங்களுக்கு இதுவாக இருக்கும். இன்னும் அந்த வீடியோலாம் யாருன்னா பார்க்காம வந்தீங்கன்னா நம்ம தனி பிளேலிஸ்ட் தாங்க போட்டிருக்கோம். டெய்லி 10 கொஸ்டின் சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து நான் பண்ணலாம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.